நான் வன்முறையை ஆதரிக்கலை, ஆனால் நிச்சயமாக அந்த காவலருடைய தனிப்பட்ட கோவத்தை என்னால் டெஃபினட்டாக புரிஞ்சிக்க முடியுது. அவருக்கு ஒரு வேலை கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குங்க, இது என்னால் உறுதி அளிக்க முடியும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. என்னோட ஒரு மியூசிக் டைரக்டர் போய் ஒரு போலீஸ்க்கு போய் வேலைக்கு நான் வந்து கேரண்டின்னு சொல்லியிருக்காரு, யார் அவர் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். எல்லாருக்குமே வந்து சமீபத்தில் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க, சண்டிகரில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது, எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில். அதுவும் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேமஸான நடிகைக்கு தான் ஆணுச்சு. யார் அந்த நடிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் கூட தமிழில் கூட ஒரு படம் வந்து ஒரு பேய் படம் நடித்தாங்க, பேயாகவே நடித்தாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம கங்கனா ரனாத் தான். தமிழில் பார்த்திங்கன்னா தாம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி டூவில் பேயா வந்து மிரட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களே ஒருத்தங்க மிரட்டிட்டாங்க. அதுதான் இப்போ பயங்கரமான ஒரு டாப்பிக்காக வந்து இந்தியா முழுவதும் வந்து பேசப்பட்டுருக்கு. இப்போ வேறு வந்து நம்ம தேர்தல் முடிவுகள்லாம் வந்துச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹிமாச்சலில் அதாவது மாண்டி தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சிட்டாங்க, அதாவது எம்பி ஆகிட்டாங்க. இனிமேல் அவங்க நடிகை நம்ம பார்க்க முடியாது, ஒரு எம்பியாக தான் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேல் ஒரு அந்தஸ்து வந்துச்சு இல்லையா, ஒரு அதிகாரம் வந்துச்சு இல்லையா, அவங்கள போய் ஒருத்தங்க கை நீட்டி பலார்னு அரைஞ்சிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களை அரைஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதாவது அவங்க வந்து பழி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். பட் இவங்க அரைஞ்ச அறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து வெளியில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ட்ரோல்ஸு, மீம்ஸு, கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு. அதே சமயம் கங்கனாவுக்கும் எதிர்ப்புகள் வந்திருக்கு. அது எதனால் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி எதுக்காக தெரியுமா அவங்க அடித்தாங்க, எப்பயோ ஒரு வாட்டி கங்கனா வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கங்கனா தான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விவசாயிகள் வந்து அவங்களுக்கான விஷயங்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களாம் 100 ரூபாய் காசு வாங்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறான்ட்டு கங்கனா வந்துட்டு ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. அதில் இந்த சிஐஎஸ்எஃப்ஆ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போலீஸ் ஆஃபீஸர், இவங்களோட அம்மாவும் ஒருத்தங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இவங்க எம்பி வேறு ஆகிட்டாங்க இல்லையா, நடிகையாக இருந்து அடிச்சிருந்தாலும் அது பிரச்சனை தான், இப்போ எம்பி வேறு ஆகிட்டாங்க. அதாவது அவங்க கவர்மெண்ட் தான், அவங்க கவர்மெண்ட்டாலேயே அவங்கள போய் அடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவங்க வந்து பலார்னு வந்து அரைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மனசில் வந்து அந்த ஒரு கோவம் தான், என் அம்மாவும் அதில் இருந்தாங்களே, நீ எப்படி அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து போய் அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச அறையில் பார்த்திங்கன்னா பாவம் அவங்களுக்கு வந்து வேலையும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க நெட்டிசன்ஸ் வந்து எல்லாம் சொல்கிறாங்களா, இவங்க அரைஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது, அந்த கங்கனா வந்து இப்போ தானே அரசியலுக்குள்ளே குறிச்சிருக்காங்க, இது அடி தான், இன்னும் பல அடிகள் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது, இது ஒரு ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து கங்கனாவுக்கு வந்து ஆதரவாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் பாருங்க, நான் சொன்னேன் ஆரம்பத்தில், அவர் பேர் வந்து விஷால் தத்லானி. இவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஹிந்தியில், ஓகேங்களா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவங்களுடைய கோவத்தினால் புரிஞ்சிக்க முடியுது, ஒருவேளை இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இவரோ ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்களோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மியூசிக் டைரக்டர் போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி வேலை வாங்கி தர முடியும், ஒரு வேளை பாட வைப்பாரோ அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவருடைய இந்த நல்ல மனசுக்கு நாங்கள் கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூ தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.